கோடி நன்றி ஐயா. சபையார் சத்தத்தை உயர்த்தி பாடணும். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்கள், பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன எல்லாரும் இணைந்து பாடுவோம். பலன் தந்தீரையா. அறிக்கை அறிக்கை செய்வோம். சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப. ரெண்டு கரங்களை உயர்த்தி மனதார ஆராதனை செய்வோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவே சொல்லுவோம். நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காக, அளவில்லா அன்பிற்காக. நல்ல கைகளை தட்டி, தலைக்கு மேல கையை உயர்த்தி நல்ல தட்டி வாய் திறந்து நன்றி சொல்லணும். கர்த்தர் ஆராதிங்க பார்க்கலாம். இத்தனை நாட்கள் கிருபையாய் நடத்தினார். ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் நமக்கு ஈவாய் தந்தார். நம்மை நம்முடைய குடும்பங்களை பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். நன்றி ஆண்டவரே, நன்றி தெய்வமே, நன்றி இயேசுவே. வருகிற வாரம் முழுவதும் நாம் செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் தொடர்ந்து நம்மை பாதுகாக்கும்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாய் திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி அப்படியே ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள் யாருக்கு எந்த தீமையும் வராதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படி, சுகபத்திரமாய் பாதுகாக்கும்படி, வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கிறவர்களை கர்த்தர் பத்திரமாய் சுமந்து பாதுகாக்கும்படி, எல்லா இயற்கை சீற்றங்களின் அழிவுகளிலிருந்து பாதுகாக்கும்படி, விபத்துகள் நாசமோசங்கள் வராதபடி பாதுகாக்கும்படி எல்லாரும் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிறு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாலிபர்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வயதானவர்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரண்டு கரங்களை உயர்த்தி சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி தேவ பிள்ளைகள் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமா அற்புதம் செய்யுங்கப்பா. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நம்முடைய சபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இரண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிரோமா? ஆமென். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரவு நடக்கிற புது வருட ஆராதனையில் ஆண்டுடைய மகிமை வெளிப்படும்படி எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சபைக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் தரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நல்ல வாக்குத்தத்த பாடலை தரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அந்த கூடையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாக்கு தத்துவத்தை கர்த்தர் தந்து சபையை நடத்தும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நம்முடைய சபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். ஆமென். விசுவாச குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சபையை சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள் ரட்சிக்கப்படும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்திய தேசம் ரட்சிக்கப்படும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உலக நாடுகளில் சமாதானம் உண்டாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம மகிமைக்கென்று நாங்கள் தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
அப்படி நின்றவாறே சங்கீதங்களின் பகுதியை நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 59 1 முதல் 17 வசனங்கள். சங்கீதம் 59 1 முதல் 17 வசனங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடக்கத்திலே வையும். அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும். வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேயும். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது. கேட்கிறவன் யார் என்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர். புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே, எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிகட்டுதலை நான் காணும்படி செய்வார். அவர்களை கொன்று போடாதேயும், என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும். இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடே புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலும் ஆனீர். என் பெலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த சங்கீதத்திற்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய வேத புத்தகத்தை எல்லாரும் உயர்த்தி பிடித்து சொல்லுங்கள். ஆண்டவரே, அழியாத உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தினந்தோறும் இதை வாசிக்க கிருபை தாரும், இதை நேசிக்க கிருபை தாரும், இதன்படி நடக்க எனக்கு கிருபை தாரும், இதில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்து தேசத்திலே மேன்மையாய் வைப்பாராக. சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 32வது சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 32வது சங்கீதம் 10வது வசனம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை நம்புகிறீர்கள்? சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபை சூழ்ந்திருக்கிறது. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். இன்னைக்கு புதியதாக வந்தவர்கள் யாராவது இருந்தால் உங்களை வரவேற்க விரும்புகிறோம். முதல் முறையாக இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிறேன் என்று சொல்கிற யாராவது இருந்தால் நீங்கள் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறோம், உங்களை வரவேற்க விரும்புகிறோம். கரம் தட்டி அந்த குடும்பத்தை நாம் வாழ்த்தி வரவேற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எரேமியா 29:11 வாசிக்க கேட்போம். நின்று கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க, உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஆமென். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி
நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல. ஆமே. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை நீட்டி தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை நீட்டி ஜெபம் பண்ணும். பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளில் புதியதாய் வந்திருக்க இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். நெடுந்தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறாங்கப்பா, உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்களை பெருக பண்ணுங்க. உடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையின் அவர்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற நன்மையான முடிவுகளை நீ கொடுத்து ஆசீர்வதிங்க. சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று முதல் வருகிற சனிக்கிழமை வரை பிறந்த நாள் காண்கிறவர்கள் இருந்தால் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கரங்களை தட்டி பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். திருமண நாள் காண்கிறவர்கள் இருந்தாலும் எழுந்து நிற்கலாம். ஆமென். இன்று முதல் வருகிற சனிக்கிழமை வரை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 62வது அதிகாரம் 2வது வசனம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஆமென். கரங்களை நீட்டி தம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த புதிய வருஷத்தில் புதிய நன்மைகளை கர்த்தர் கொடுங்க. நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி புதிய நாமத்தால் இவர்கள் அழைக்கப்படுவார்களாக. கர்த்தர் கொடுக்கிற புதிய நாமம் இவர்கள் மேலே இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவைகளை சந்தி இந்த வருடம் முழுவதிலும் ஆண்டுடைய சுகம், ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம், செழிப்பு, நீடிய ஆயுள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை வழக்கம் போல மாலை நமக்கு வேதாகம